ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிக் பாஸ் பார்ப்போமா? பிக் பாஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள நடக்கிறது வேற, வெளியில நடக்கிறது வேற. எல்லாரும் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவ தான் பேசுறாங்க. சாண்ட்ரா வந்து கமருதீனையும், பார்வதியும் டார்கெட் பண்ணி வெளிய அனுப்பிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது உண்மையா பொய்யான்றது நான் சொல்றதோட நீங்க சொல்றது தான் கரெக்ட்டா இருக்கும். போய் பாருங்க. அது ஒண்ணு. அப்புறம் கமருதீனோட ஃப்ரெண்டு சொல்றாப்ல, சாண்ட்ரா வந்து நடிக்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இது பண்ணுறாங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ நடிக்கிறாங்க. அவங்க உண்மையே சொல்லல. அவங்க பிளான் பண்ணி என் ஃப்ரெண்ட வந்து வெளியில தள்ளிட்டாங்க. 90 நாள் வேலை பார்த்தான். 92 நாள் வேலை பார்த்தேன். வேலை பார்த்த சம்பளத்த கூட வாங்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு பொண்ணு யூடியூப்ல போடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, ம் அ க சார் வந்து சேதுபதி சார் வந்து கூப்பிட்டு பேசையில 10 அடி தூரத்துல தான் 2 பேர் நின்டாங்க. அப்ப இல்லாத பேனிக் அட்டாக்கு, இவங்க இந்த கார்ல இருந்து கீழ விழுந்ததுக்கு அப்புறம் பேனிக் அட்டாக் வருதா? அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. இதெல்லாம் வெளியில நடக்குது. உள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா வந்து எவ்வளோ தூரம் விக்கல்ஸ் விக்ரம மண்டைய கழுவ முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ விக்கல்ஸ கழுவுறாங்க. விக்கல்ஸ் வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா, ரொம்ப டவுன் ஆயிட்டாப்ல. ரொம்ப டவுன் ஆயி அவரே ஃபீல் பண்ற அளவுக்கு நம்ம வீக்குன்னு அவரே ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க வியானா ஒன்று. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் மெலன் அவர்னால முடிஞ்சது அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கிட்டேயும் வியானா கிட்டேயும் லவ்வுன்னு அவர் ஒரு வேலையை பார்க்குறாங்க. வந்து உள்ளே அனுப்புனா அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணணுங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, திவ்யாட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதும் வியானாட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதும் அப்படியுமே பண்ணிக்கிட்டு இருந்தார். வியானா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரே வார்த்தையில், நான் வந்து உங்கள அண்ணனா தான் நினச்சேன். நான் இப்பயே அண்ணன்னு கூப்பிடுறேன். என்னைய விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு திவ்யாட்ட நீங்க ப்ரப்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. திவ்யாவை பத்தி தெரியாம அவர் திவ்யா கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. திவ்யா உங்க அப்பா என்னைய ஓகே பண்ணிருவாரா? என்ன சொல்லுவாரு? எது சொல்லுவாருன்னு அங்க அப்படி நடந்துகிட்டு இருக்கு. வெளியில இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வினோத் இருக்காப்புல, வினோத் தான் டைட்டில் வின்னர்ன்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கும் தோணுது. ஆனா உண்மையா பொய்யான்றத மக்களான நீங்க தான் சொல்லணும். அப்புறம் வந்து வினோத்தோட ஃப்ரெண்ட் இருக்காப்புல, வெளியில போயிருக்காருல்ல, அவர் பேரு டக்குன்னு எனக்கு வரலங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னைய இன்னும் பிக் பாஸ்குள்ள அனுப்பல. நான் என்னைய எப்ப உள்ள அனுப்புறாங்களோ, அனுப்புனோனையுமே டேய் நண்பா, நீ வந்து காச தொட்டுறாதடா. நீ தான்டா வின்னருன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. வினோத் ஒரு மாரி விளையாடுறாரு. விக்கல்ஸ் விக்ரம் ஒரு மாரி விளையாடுறாரு. எல்லாரும் ஒரு மாரி விளையாடுறாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு சாப்பாடு தாங்க நல்லா நடந்துகிட்டு இருக்கு. வெளியில இருந்து போன 2 பேர்ல ஒருத்தர் வந்து நல்லா சாப்பாடு ஆக்கி போடுறாங்க. எல்லாரும் நல்லா சாப்பிடுறாங்க. நல்லா என்ஜாய் பண்றாங்கங்க. கேம் வந்து அளவுக்கு இன்னும் நல்லா குடுக்கல. இப்ப ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் குடுக்குறாங்க. பணம் அமௌண்ட் வந்து ஒரு 3,00,000லேருந்து 5,00,000 வரைக்கும் கூடிக்கிட்டே போகுதாம். போனோனே யார் தூக்குறான்னு தெரியல. அதை யாரோ தூக்க போறாங்க. இன்னும் ஒரே 1 நாள் தான் இருக்கு. அந்த 1 நாள்ல நம்ம சேதுபதி சார் வரப்போறாரு. என்னென்ன பேச போறாருன்றத பார்ப்போம். எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் அயனார் துணை சீரியலும், சிறகடிக்க சீரியலும் போடலாம்னு இருக்கேன். போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. போடுங்க, ரெகுலரா போடுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. போடுறேன். பாய்.